வணக்கம். அனைவருக்கும் இனிமையான அற்புதமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக. ஒரு பக்தியினுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த காலத்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க 8 வகை பக்திகள் இருந்ததாம். ஒரு வகை பக்தியை ஃபாலோ பண்றதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, என் வகை பக்தியை எப்படிதான் அவங்க பயிற்சி பண்ணுனாங்களோங்கும் போது அது ஆச்சரியம்தான். அந்த எண் வகை பக்திகள் என்னங்கிறத பார்க்கலாமா? முதல் பக்தி ஸ்ரவணம். என்னதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் காது கொடுத்து கேட்பது அப்படிங்கிறதே ஒரு ஆழமான பக்தி. நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்டல் நாம் செய்கின்ற முதல் வகையான பக்தி. இரண்டாவது வகையான பக்தி கீர்த்தனம். ஒரு சிலருக்கு இறைவனுடைய திருவாசகத்தை படிக்க தெரியும். இன்னும் சில உயர்ந்த ஞானிகளுக்கு இறைவனுடைய திருவாசகத்தை பாடத் தெரியும். ஆக இரண்டாவது வகை பக்தி கீர்த்தனம், பாடுதல் எனும் பக்தி. மூன்றாம் வகை பக்தி ஸ்மரணம் என்கின்ற ஒரு பக்தி. இறைவனுடைய திருப்பெயரை இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான நாமாவளி என்று சொல்லக்கூடிய அற்புதமான பக்தி. இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளிலும் தெய்வீக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பக்தி ஸ்மரணம் என்கின்ற இறைநாம உச்சரிப்பு செய்கின்ற மூன்றாவது பக்தி. நான்காவது பக்தி பாத சேவா. இறைவனிடம் சாஷ்டாங்கமாக நான் சரணாகதி அடைவது. இறைவன் ஒருவனே எனக்கு உற்ற துணை, உனையன்றி வேறு எவரும் எனக்கு இந்த உலகில் உறவினர்களே இல்லை என்கின்ற ஆத்மீகமான பக்தி. ஐந்தாவது பக்தி அர்ச்சனை பக்தி. கோவில்களுக்கு சென்று நம்மால் இயன்ற நறுமண மலர்களை வாங்கி இறைவனுடைய திருவடியில் அதனை தூவி அர்ச்சனை செய்கின்ற அற்புதமான பக்தி. வந்தனம். கோவிலுக்கு வருகிறேன், என்னால ஏழை, அடியேன், இறையேன், அடியனுக்கு எந்த ஒரு பக்தி பொருட்களும் வாங்கவில்லை. ஆனால் இறைவா, உன்னை நான் மலர் தூவி வணங்கும் அந்த பேரு கிடைக்காவிட்டாலும் உன்னுடைய திருவடியில் நான் சாஷ்டாங்கமாக இறங்கி வந்தனம் செய்கின்ற அற்புதமான பக்தி வந்தனை. இறைவனுக்கு மிக பிடித்த பக்தியும் இதுதான். பணிவு பணிவு பணிவு. என்னை படைத்த இறைவா, உன்னை நான் காண வருகையிலே என்னிடத்தில் ஏதும் இல்லை என்றாலும் உந்தன் திருவடியை நான் வந்தனம் செய்து வணங்குகிறேன் என்ற அந்த பணிவு நிறைந்த பக்தி, அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பரம்பொருளுக்கும் மகா ஈசனுக்கும் பிடித்த அற்புதமான பக்தி வந்தனம். கோயிலுக்கு போகும்போது எதுவுமே வாங்கிட்டு போலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. போய் சாஷ்டாங்கமா இறைவனை வந்தனை பண்ணாலே போதும். அந்த பணிவு என்கின்ற பக்தி மேன்மையானது. அடுத்த பக்தி தாஷ்ய பக்தி. இறைவா, எளியோருக்கு உபசரிப்பு செய்வது. என்னிடத்துல நிறைய பொருட்செல்வம் இருக்குது அப்படின்னா அடியார்கள், திருக்கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு என்னால் என்ற பொருளை நான் தானமாக அளிப்பது, உணவளிப்பது, வெயில் காலங்களில் அவர்களுக்கு வஸ்திரங்கள் தானம் அளிப்பது போன்ற மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பக்தி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கின்ற அந்த தாஷ்ய பக்தி. அடுத்த பக்தி மிக அழகான பக்தி சாக்கிய பக்தி, தோழமை பக்தி. நானும் இறைவனும் யாருன்னு நினைச்சீங்க? அவர் என் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்காக என் ஃப்ரெண்டு என்ன வேணாலும் செய்வான். நான் கேட்டா கேட்டதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க என் ஃப்ரெண்ட் இருக்கத்தக்கட நான் யார்கிட்ட போய் கேட்கணுங்கிற நட்பு பாராட்டும் ஒரு நல்லதொரு பக்தி. அதுதான் சாக்கிய பக்தி. ஆத்ம நிவேதனம். தன்னையே 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 இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பக்தி. பொதுவா கோவிலுக்கு போறவங்க ஒரு 3 பொருள் வாங்கிட்டு போவாங்க பாத்தீங்களா? தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் வாங்கிட்டு போவாங்க. இந்த 3 பொருளுக்கும் ஒரு பெரிய போட்டி இருந்ததாம். இறைவனுடைய திருவடியை சேருவதில், இறைவனுக்கு மகிமை செய்வதில் நம்ம 3 பேத்துல யாரு சிறந்தவங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சான். உடனே தேங்காய் சொல்லிச்சான், நான் ரொம்ப பலமானவன், வலிமை மிக்கவன், என்னை தவிர இறைவனிடத்துல பக்தி செய்யறதுக்கு நீ யார காமிக்க முடியும்னு சொன்னாங்களாம். உடனே வாழைப்பழம் சொல்லிச்சான், நான் ரொம்ப இனிமையானவன், எனக்குள் இருக்கக்கூடிய இனிமை இறைவனுக்கே பிடித்த இனிமை, என்னை விட ஒரு உயர்ந்த ஒரு பக்தி இருக்குமான்னு கேட்டாங்களாம். கற்பூரம் மிக அமைதியாக மௌனமாக மௌன சொரூபியாக அமர்ந்திருந்ததாம். என்னடா உன் பக்கம் பேசுறதுக்கு கூட பாயிண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், கேலி பண்ணாங்களாம். இறைவனுடைய அந்த திரு கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இந்த 3 பேரும் போறாங்க. வலிமை வலிமை என்று ஆணவம் கொண்ட அந்த தேங்காய் உடைக்கப்பட்டது. இனிமை இனிமை என்று பேசி அந்த வாழைப்பழம் தோலுரிக்கப்பட்டது. மௌனமாக மௌனமாக மௌனியாக இருந்து நெருப்பிலே கரைந்தாலும் முழுவதுமாக முற்றிலுமாக இறை உணர்விலேயே கலந்து கரைந்து கரைந்து காணாமல் போனது அந்த கற்பூரம்.
பக்தியானது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வேண்டாம். கற்பூர பக்தி செய்வோம். இறைவனின் கருணையை கடலளவு பெறுவோம். நன்றி, வணக்கம்.